ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகள் 8800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு. அந்த கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க. இப்ப 6 ஆண்டுகள். 6 ஆண்டு மொத்த தொகை எவ்வளோ? 8800. 4 ஆண்டுல 7920. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? கழிக்கலாம். 6ல 4 போச்சுன்னா 2 ஆண்டு. அப்ப 2 ஆண்டுல கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு தான் கிடைக்க போகுது. அப்ப பாருங்க 0 இங்க எவ்வளவு 8 அப்ப மீதி 7 தான் இருக்கும். 7ல 17 9 போச்சுன்னா 8 மீதி இங்க 7 தான் இருக்கு. 7 0. ஓகேவா? அப்ப 2 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 880 ரூபா. அப்ப 2 ஆண்டுக்கு 880 ரூபானா 4 ஆண்டுக்கு வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது எனக்கு வட்டி மட்டும் தான். ஏன்னா மொத்த தொகையில மொத்த தொகை தான் கழிக்கிறோம். அப்ப மொத்த தொகையில மொத்த தொகை கழிச்சா எனக்கு வட்டி தான் கிடைக்கும். அப்ப 2 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 880 ரூபா. அப்ப 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன்? அப்ப 880 ரூபா 2 ஆண்டுக்குனா 4 ஆண்டு நம்ம டபுள் பண்ணா போதுமா? அப்ப எவ்வளவு வரும்? 1760. அப்ப 4 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ? 1760. 4 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளோ? 7920. 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 1760. அப்ப என்ன பண்ணலாம்? அசல் கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா மொத்த தொகை அப்படின்னாது அசலும் வட்டியும் சேர்ந்துதான் மொத்த தொகை. ஓகேவா? நமக்கு தேவையானது அசல் தான். ஏன்னா மொத்த தொகை எவ்வளோ? 7920. இது 4 ஆண்டுகள் வச்சப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா யோசிச்சுக்கணும். எதை வச்சு பார்க்குறோம்? 4 ஆண்டுகள் வச்சு பார்க்குறோம். 4 ஆண்டுக்கு மொத்த தொகை 7920. 4 ஆண்டுக்கு வட்டி எவ்வளோ? 1760. அப்ப அசல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப அசல் மதிப்பு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0. அடுத்து 2ல 6 போகாது. 12 6 போச்சுன்னா 6. மீதி 8 7 போச்சுன்னா 1. அப்ப 7 1 போச்சுன்னா 6. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வருது? 6160 வரும். அசல் மதிப்பு எவ்வளோ? 6160. இப்ப என்ன பண்ணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கும். அப்ப S is equal to PNR by 100. ஓகே. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு? 4 வருஷத்துக்கு 1760. அசல் மதிப்பு எவ்வளோ? 6160 இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம் தானே பார்க்குறோம். 4 வட்டி வீதம் தெரியாது வகுத்தல் 100. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க டிவைட் பண்ணலாம். ஓகே பாருங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ மேல மேல அடிச்சுக்கிறேன். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து இங்க 616. என்ன பண்ண போறேன்னா 11 அடிங்க. 11 அடிச்சா வரும் 61ல 5 11 55. மீதி எவ்வளோ? 6 66ல 6. அதே மாதிரி இங்க அடிச்சோம்னா ஒரு 11 11 மீதி 6 66ல 6. ஓகே. அடுத்து இங்க 16 இங்க 52. என்ன பண்ணலாம்? திரும்பி அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்? 4 அடிச்சோம்னா இங்க 14. இங்க அடிச்சோம்னா 4. அடுத்து இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 100 மேல போயிடும். 14 கீழே வந்துருமா? இந்த 100 மேல போயிடுச்சு. இந்த 14 கீழே வந்துருச்சு. இதை அடிக்கும். இதை அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 7. இங்க அடிச்சா 50. 50 பேர் அடிச்சா 7 1/7% வரும். 7 1/7% வரும். எனக்கு ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இல்லை. பட் நீங்க என்ன பண்ணிக்கங்க பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை 8880. இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா என்ன பார்த்தீங்கன்னா 8% வரும். பட் அங்க பிரிண்டிங் மிஸ்டேக், அதாவது 800 கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வரல. பட் ஆனா ஆன்சருக்கு என்ன வரும்? இவங்க கொடுத்தபடி நம்பர்ஸ் படி பார்த்தா 7.7% வரும். இதே இது அவங்க 8880ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்திருக்கும் 8% உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?